நார்மலாக ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, ப்ரெடிக்ஷன் பார்க்குற ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவருடைய டியூட்டி என்ன, ஃபஸ்ட்டு இவருக்கு கல்யாணம் ஆகவா ஆகாதான் அவர் ப்ரெடிக்ட் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஈவெண்ட் நடக்கும்னு அவர் ஊர்ஜிதப்படுத்திட்டா, கால்குலேஷனில் ஊர்ஜிதப்படுத்திட்டா அதுக்கப்புறம் எப்போ நடக்கும்னு போகலாம். ஓகேங்களா? முதல்ல இந்த 2 ஸ்டெப்புக்கே ஜோதிடத்தில் பதில் கிடையாது. அப்படியா? நடக்குமா நடக்காதான்றதுக்கு ஜோதிடத்தில் இன்னி வரைக்கும் ரூல் கிடையாதுங்க. எல்லா மக்களும் அதை தானே தேடி அதுதாங்க சிக்கல். விதி கிடையாது. அப்போ நீங்க கேட்கலாம், சார் அப்போ சில ஜோதிடர்கள் கரெக்டா நம்மளுடைய பாஸ்ட் கரெக்டா நம்மளுடைய விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு அவங்க தான் இந்த செகண்ட் கேட்டகரி பீப்புள், அமானுஷ ஜோதிடர்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்ககிட்ட போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன மாதிரியான ஆட்களுக்கும் உண்டு. நானும் பல ஜோதிடர்களை சந்திச்சிருக்கிறேன். ஓகேங்களா? அதாவது அமானுஷத்தோடு தொடர்பு கொண்ட இந்த மாந்திரிகத்தோடு தொடர்பு கொண்ட ஜோதிடர்களையும் நான் சந்திச்சிருக்கிறேன். எது நான் படிக்க ஆரம்பித்த காலத்தில் நார்மலான ஜோதிடர்களையும் நான் சந்திச்சிருக்கிறேன். நார்மலான ஜோதிடர்கள் வெறும்னே புக்கு, வெறும்னே அந்த டெக்ஸ்ட், வெறும்னே அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இதை மட்டுமே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா? ஒரு 10 விஷயம் சொல்லுவாங்க, 4 விஷயம் கரெக்டாக இருந்தால் பெரிய விஷயம்.